இறை சமூகமே, நம் வாழ்வின் பயணம் தொடர்கதை அல்ல. அதற்கு ஒரு கட்டத்தில் முற்றுப்புள்ளி உண்டு. பறந்து வரும் மீசலுக்கு ஒரு நாள்தான் வாழ்க்கை. அது சிறகு விரித்து வாழ்வை ரசித்து வாழ்ந்துதான் மடிகின்றது. நம் இறைமகனின் வாழ்க்கை 33 ஆண்டுகள் என்ற போதிலும் தன் வாழ்வின் லட்சிய பயணத்தை ரசித்து வாழ்ந்தார். இயேசுவின் வாழ்வின் 3 பயணங்கள். இயேசு பிறப்பின் போது ஏரோதின் அதிகாரத்திற்கு பணிந்து எகிப்துக்கு தப்பியோடி இறுதியாக நாசரேத்தூரில் குடியமர்ந்தது வரை இறைமகன் மேற்கொண்டது வாழ்க்கை பயணம். அதன் பின் தன் பெற்றோருக்கு பணிந்து வாழ்ந்தது. தன் 30வது வயதில் பாலைவனத்தில் மேற்கொண்ட பயணம் பணிக்கான பயணம். 3வதாக எருசலேம் ஊரில் பலரின் வாழ்வுக்காக தம்மை கையளிக்க முற்படும் இந்த பயணம் மரண பயணம், பலிக்கான பயணம். இயேசுவின் இந்த பயணத்தில் பங்கு பெறும் நாம் எந்திய லட்சியத்தை நம் மன கண்முன் வைத்துள்ளோம். வெறும் உலக மாயையான பணம், பதவி, புகழ் இவற்றை மையமாக வைத்துதான் நம் லட்சியங்கள் அமைகின்றன. அதையும் கடுத்தவர்களுக்காக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் தாங்கியுள்ள நாமும் இயேசுவை போல அன்புக்காக, நீதிக்காக, ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை வாழ்வுக்காக, பிறரன்பு பணிக்காக நம்மையே நாம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உயரிய லட்சிய வேட்கையை உள்ளத்தில் வளர்க்க வேண்டும். இயேசுவின் லட்சிய பணியிலே நாமும் நம்மையே அர்ப்பணித்து நம்மையே கரைத்து அவர் அன்பை நம்மிலே பிறர் காண செய்பவர்களாக, மனிதத்தை மண்ணிலே மலர செய்பவர்களாக, அமைதியின் தூதுவர்களாக வாழ்ந்திட அருள் வேண்டி இத்திவ்ய திருப்பலியில் நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். அன்புக்குரியவர்களை, திருப்பலியானது ராஜா மற்றும் ஜூலியட் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்காக நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலுமாக டைட்டஸ் எபினேசர் திருமண காரியங்கள் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலுமாக சந்தனராஜருடைய ஆண்மையை பாற்றுக ஒப்புக் கொடுத்து என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்றி எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. துன்புறும் ஊழியனாக இயேசுவை குறித்து எசாயா இறைவாக்கினர் முன்னறிவித்ததை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகிறது. நம்முடைய துன்ப நேரத்தில் வலிமை மிக்க போர் வீரனை போல் நம் கடவுள் கூடவே இருந்து நம்மை இழிநிலைகளிலிருந்து விடுவிப்பார் என்ற எண்ணத்தை உள்ளத்தின் ஆழத்தில் பதித்தவர்களாய் வாசகத்திற்கு நமது உள்ளத்தை திறந்து வைப்போம். முதல் வாசகம். சிந்தனை செய்வோர்க்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, வசனங்கள் 4 முதல் 7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கி கொண்டேன்.
இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாசக முன்னுரை. இறைமகன் இயேசு தன் தந்தையின் மீது கொண்டு அன்பினாலும் கீழ்ப்படுதலினாலும் மானுடர் ஏற்கும் அளவுக்கு தம்மையே வெறுமையாக்கி
தாழ்த்தி கொண்டதால் இறைவன் அவரை எல்லோருக்கும் மேலாக உயர்த்தினார் என்பதை கூறும் இவ்வாசகத்தை கேட்போம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலாக பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு வாசகம். கொஞ்ச நேரம் நிற்கணும். நம்ம ஆண்டவருக்காக பொறுமையாக இந்த விரிந்த பெரிய திருப்பாடல் வாசத்திற்கு நாம் ஒன்றாக இணைவோம். லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பாடுகள். இயேசுவின் சீடர்கள் பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்த பின் நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக ஆவலாய் இருந்தேன். எனது இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டி கொடுப்ப இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான். மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் இச்செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்கத் தொடங்கினார்கள். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம்,
பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அதிகாரம் காட்டுகின்றவர்கள் நன்மை செய்வென அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராக மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்களுக்கு நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. என் தந்தை எனக்கு ஆட்சியுரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே என் ஆட்சி வருகிற பொழுது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள். இஸ்ராயலின் 12 குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். சீமோனே, சீமோனே, ஏதோ கோதுமையை போல உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உமது சிறையில் இடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாக உள்ளேன் என்றார். இயேசு அவரிடம், பேதுருவே, இன்றிரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதளிக்கும் முன் சேவல் கூவாதென உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு சீடர்களிடம், நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள், ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், ஆனால் இப்போது பணப்பை உடையவர் அதை எடுத்துக் கொள்ளட்டும், வேறு பை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வாள் இல்லாதவர் தம் மேல் ஆடையை விற்று வாள் வாங்கி கொள்ளட்டும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், குடியவரில் ஒருவராக கருதப்பட்டவர் என்று மறைநூல் எழுதப்பட்டுள்ளது. என் வாழ்வில் நிறைவேற வேண்டும். என்னை பற்றியவே எல்லாம் நிறைவேறி வருகின்றன என்றார். அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 வாள்கள் உள்ளன என்றார்கள். இயேசு அவர்களிடம், போதும் என்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் வழக்கப்படி ஒலிவமலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர் அவர்களிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லறி தூரம் விலகிச் சென்று முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. அவர் இறைவேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களிடம், என்ன உறங்கிக் கொண்டா இருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர். 12 ஒருவனான யூதாஸ் என்பவன் அவர்களுக்கு முன் வந்து அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவனிடம், யூதாசே, முத்தமிட்ட மானிட மகனை காட்டிக் கொடுக்க போகிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து, ஆண்டவரே, வாளால் வெட்டலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வலக்காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, விடுங்கள், போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார். அவர் தம்மிடம் வந்த தலைமை குருக்களையும் கோவில் காவல் தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு கல்வனை பிடிக்க வருவது போல நீங்கள் மான்களோடும் தடிகளோடும் வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் இது உங்களுடைய நேரம். இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்து சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு கொண்டு போனார்கள்.
பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்தார். வீட்டு உள்முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு இருந்தார். அப்போது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் என்றார். அவரோ, அம்மா, அவரை எனக்கு தெரியாது என்று மறுதலித்தார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை கண்ட வேறு ஒருவர், நீயும் அவர்களை சேர்ந்தவன்தான் என்றார். பேதுரு, இல்லை அப்பா என்றார். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு மற்றொருவர், உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவனும் கலிலேயன்தான் என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ, நீ குறிப்பிடுவரை எனக்கு தெரியாது என்றார். உடனே அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போதே சேவல் கூவிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இயேசுவை பிடித்து வைத்திருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்து நையப்புடைத்தார்கள். அவரது முகத்தை மூடி, உன்னை அடித்தவர் யார், இறைவாக்கினனே சொல் என்று கேட்டார்கள். இன்னும் பலவாறு அவரை பழித்துரைத்தார்கள். பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடி வந்தார்கள். இயேசுவை இழுத்து சென்று தங்கள் மூப்பர் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். அவர்கள், நீ மெசியாதானே, எங்களிடம் சொல் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நான் உங்களிடம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலபுறத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் அனைவரும், அப்படியானால் நீ இறைமகனா என்று கேட்டனர். அவரோ, நான் இறைமகன் என நீங்களே சொல்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அதற்கு அவர்கள், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் வாயிலிருந்து நாமே கேட்டுட்டோமே என்றார்கள். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்தின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான். சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான். தானே மெசியாவைக்கு அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீ சொல்கிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டி விடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா என்று கேட்டான். அவர் ஏரோதுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து அப்போது எருசலேமில் இருந்த ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாயிருந்தான். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்றும் நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராயிருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாயிருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்திய எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். விழாவின் போது அவர்களுக்கென ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும், என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள்,
அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பு அளித்தான். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதாரும் பேறு பெற்றோர் என சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்திற்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், இரடில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டு கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாக்கி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நாம் செயல்களுக்கு ஏற்க தண்டனை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவு கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரும்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாய் உமக்கு சொல்கிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். அனைவரும் விழுந்திருப்போம். இதை கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றை கண்டு மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும், கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலையிலிருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமைச் சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். தலைமைச் சங்கத்தாரின் திட்டத்துக்கும் செயலுக்கும் இணங்காத அவர் யூதேயாவில் உள்ள அரிமத்தியா ஊரைச் சேர்ந்தவர்.
இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாளின் தொடக்கம். கலிலேயாவில் இருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமணப் பொருட்களையும் நறுமண தைலத்தையும் ஆயத்தம் செய்தார்கள். கட்டளைப்படி அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமருவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருமுறை ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் மிக சிறப்பான ஒரு அரசவையை கொண்டிருந்தார். ஒரு நல்ல அரசாட்சியை ஆண்டு கொண்டு வந்தார். எல்லாரையும் சமமாக மதிக்கக்கூடிய, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு அரசாட்சியை கொடுத்து கொண்டிருந்தார். மிக சிறந்த ஒரு அரசர். அந்த ஊரே அந்த அரசரை பார்த்து மிகவும் மகிழ்வுற்றது. எல்லாருமே சொன்னாங்க, இந்த அரசர் மாதிரி எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும், இதை போன்று தான் இருக்க வேண்டும். ஏன்னால் இந்த அரசர் ரொம்ப கருணை உள்ளவர், அன்பு கொண்டவர், இரக்கம் கொண்டவர், எல்லாருக்குமே எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரே அந்த அரசரை பார்த்து புகழ்ந்து கொண்டிருந்தது. இப்படி புகழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அரசருக்கு ஒரு இளைய மகன் இருந்தான். ஒரே மகன் இருக்கிறாரு. அந்த மகன் அந்த அரசருக்கு எதிராக, அவருக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட், அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு பாவ வாழ்க்கையை, ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். இதை பார்த்த மக்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, உங்க அப்பாவை பாரு, உங்க அப்பா எவ்வளோ சூப்பரா இருக்கிறார், இந்த நாட்டு மக்கள் எல்லாரையுமே அன்பு செய்கின்றார், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு, இந்த நாடே உங்கள் தந்தையே அவ்வளோ புகழ்ந்து கொண்டு இருக்கிறது, ஆனா நீ எப்படி இருக்கிற, உங்க அப்பாவுக்கு அப்படியே ஆப்போசிட், நம்ம எதிர்மறையாக இருக்கின்றையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் அனைவருமே அவரை சொல்றாங்க. ஒரு முறை இப்படி அவர் தந்தைக்கு எதிராக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெரியவர் வருகின்றார். அந்த பெரியவர் அவருக்கு அட்வைஸ் பண்றாரு, ஏன்பா உங்க அப்பா இவ்வளவு சூப்பரா இருக்காரு, நீ ஏன் இப்படி இருக்கிற, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறியே, நீ திருந்தும் மீண்டி வரணும், ஒரு நல்ல வாழ்க்கையை நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. பெரிய இந்த இளைய மக்களுக்கு அட்வைஸ்னாலே ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. அவர் என்ன பண்றாரு, உடனே அதை கேட்ட உடனே என்ன பண்றாரு, நீ என்ன எனக்கு அட்வைஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு அடி அடிக்கிறார். வயசானவர் ஒரு அடி அடித்த உடனே அந்த முதியவர் இறந்து போகின்றார். இறந்த உடனே அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் வந்துச்சு, என்ன இந்த அரசனுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த வயசானவர் அடிச்சிட்டாரே, இவர் எப்படி அடிக்க முடியும், இவர் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் அந்த அரசர்கிட்ட போறாங்க. அந்த அரசர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க, உங்களுடைய மகன் இவர் அடித்து விட்டார், இவர் இறந்துட்டார், இப்ப இவருக்கு என்ன பண்ணணும், இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். எல்லாருமே அவரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எப்படிப்பட்ட தண்டனையை அவருக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அரசர் சொல்றாரு, ஒரு சாதாரண மகன் யாரா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனிதன் எப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிப்பார், ஒரு கொலை செஞ்சுட்டா என்ன தண்டனை கொடுப்போமோ அதையே என்னுடைய மகனுக்கும் கொடுக்கணும், வேற எதுவுமே கிடையாது. அது எந்த தண்டனையாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண பையனுக்கு, ஒரு சாதாரண மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அதே தண்டனையை இவருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் கொடுக்கின்றார். அப்புறம் அந்த என்ன தண்டனை அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அரசர் சொல்கின்றார், என்னுடைய மகனுக்கும் அதே தூக்கு தண்டனையை நான் தண்டனையாக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த தூக்கு தண்டனைக்கான அந்த நாள் வருகின்றது. அந்த நாள் பொழுது எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மகனை தூக்கிலே இடுகின்றார்கள். தூக்கில் இடப்பட்டு அதன் பிறகு அவர்கள் தூக்கில் எழுந்த பிறகு அவரை காண்பதற்காக அந்த முகத்தில் இருக்கின்ற அந்த துணியை எடுக்கின்றார்கள். அது கவர் பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியும், தூக்கு போடும்போது கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த துணியை எடுக்கின்ற பொழுது அங்கே யார் இருக்கின்றார், அந்த அரசர் இருக்கின்றார். இயேசுவில் பிரியமானது ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் மகன் செய்த அந்த பாவத்திற்காக அந்த அரசர் என்ன பண்றாரு, அந்த தூக்கு தண்டனையை அனுபவிக்கின்றார். அவர் பாவம் செய்யவில்லை, பாவம் செஞ்சது எல்லாமே இந்த பையன்தான். ஆனால் அவருக்கு பதிலாக இவர் அந்த தூக்கு தண்டனையை அனுபவிக்கிற எல்லா மக்களுக்குமே ஆச்சரியமாகிறது. பிரியமாகல, இன்று குருத்து ஞாயிறு, இன்றிலிருந்து வருகின்ற சனிக்கிழமை வரை நாம் இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்க இருக்கின்றோம். எப்படி அந்த அரசன் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாரோ, அவர் அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனையை இவர் ஏற்றுக்கொண்டு இவர் அந்த தண்டனையை அனுபவித்தாரோ, அதே போன்று இயேசு கிறிஸ்துவும்
நாம் செய்த அந்த பாவங்களுக்காக நமக்காக இயேசு கிறிஸ்து பல்வேறு பாடுகளை அனுபவித்தார். அந்த பாடுகளை தான் இன்றிலிருந்து வருகின்ற சனிக்கிழமை வரை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதனால்தான் இந்த வாரம் முழுவதுமே புனித வாரமாக இயேசு கிறிஸ்து அனுபவித்த அந்த பாடுகள், அந்த சிலுவை. இயேசு கிறிஸ்து பாருங்களேன், இன்னைக்கு இந்த ஒலிவர் கிளைகளை எடுத்துக்கொண்டு எங்க போறாரு? ஒரு ராஜாவாக மாறுவதற்கல்ல, எருசலேமுக்கு இறப்பதற்காக செல்கின்றார். சாவறதுக்கு பாருங்களேன், சாவத்துக்கு எவ்வளவு கோலாகலமா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமாக போகின்றார். ஆனால் யாருக்காக என்று பார்க்கின்ற பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள், யூதர்கள். ஏன் அவர் அப்படி போறாரு, எதற்காக போகின்றார், என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தா நமக்கு தெரியும். இஸ்ரேல் மக்களும் யூதர்களும் என்னைக்குமே இயேசு கிறிஸ்துவை ஒரு மெசியாவாக ஏற்றுக்கொண்டதே இல்லை. நமக்கு தெரியும். இன்னி வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் மெசியாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு இறைவாக்கினர், மற்ற இறைவாக்கினர் போன்று அவரும் ஒரு இறைவாக்கினர். இன்னும் அவங்க என்ன, அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் மெசியா வரவில்லை. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரியும், அவர்கள் எப்பொழுதுமே கடவுளை வானத்தை நோக்கி தான் பார்த்து கொண்டு, கடவுள் அப்படின்னாலுமே அவங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்தையும் கடவுள் கடந்தவர். கடவுள் மனுஷனா மாறி வர முடியுமா அப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. கடவுள்னா ஒரு ராஜா மாதிரி வரணும். ராஜா மாதிரி வந்து எப்படி கடவுள் இந்த எகிப்து நாட்டு மக்களை அழித்து இந்த மக்களை, இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டாரோ அதே போன்று ஒரு ராஜாவைத்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது, நான் சொல்றதை நீங்க நம்பலனா கூட நான் செய்யறதை என்ன வச்சு நீங்க நம்பணும். அவர் அவ்வளவு செஞ்சு இங்க என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. ஏனென்றால் அது அவர்களுடைய ஒரு வாழ்ந்த ஒரு நம்பிக்கைன்னு சொன்னாலும் பாருங்களேன், கடவுள் தன்னை யாவேவாக அவர்களுக்கு வெளிப்படுத்தினாலும் அவருடைய பேரை சொல்றது கூட இவங்க என்ன பண்ணாங்க, பயந்தார்கள். என்றால் கடவுள் அவர்களை பொறுத்த வரைக்கும் தண்டிக்கக்கூடியவர், மன்னிக்கக்கூடியவர் அல்ல, தண்டிக்கக்கூடியவர். அதனால்தான் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அந்த இறக்கும் போது கூட என்ன சொல்றாரு, அவர்களை லார்ட் அப்படின்னு தான் அழைத்தார்கள், எலோஹிம் அப்படின்னு அழைத்தார்கள். இயேசு கிறிஸ்து கூட இறக்கும்போது எலோயி எலோயி லேமா சபத்தான் அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். யாவே என்று அவர்கள் என்னைக்குமே அழைக்கவில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட பயம். ஏனென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் மெசியா வராரு அப்படின்னா அவர் ஒரு ராஜா மாதிரி வரணும். ராஜா மாதிரி எப்படி இப்ப இருக்கின்ற அந்த உரோமைகளை அழித்து இவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக இயேசு கிறிஸ்து இன்று கழுதையிலே ஒரு வெற்றியின் அடையாளமாக அந்த ஒலிவர் கிளையை ஏற்றுக்கொண்டு தன்னையே கையெழுக்க செல்கின்றார். ஆனா இந்த மக்கள் ஒவ்வொரு முறையும் இவருடைய பாவத்திற்காகத்தான் செல்கின்றனர். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நமக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா என்ன பண்றாங்க, அந்த எருசலேமுக்கு செல்கின்றாங்க, அந்த கோவிலுக்கு போன்றாங்க. நமக்கு தெரியும், இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை அவங்களுக்கு நிறைய கோவில்லாம் கிடையாது. அவர்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கோவில் மட்டும்தான். அது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எருசலேமிலே இருக்கின்றது. அவர்களுக்கு தொழுகை கூடங்கள் அதிகமாக இருக்கின்றன. நம்ம மற்ற இடத்துல இருக்கிறது எல்லாமே தொழுகை கூடங்கள். அவர்கள் இருக்கின்ற ஒரே கோவில் எது அப்படின்னு பார்த்தோம்னா எருசலேம் கோவில் மட்டும்தான். அந்த கோவிலுக்குள் சென்று ஒரு ஆட்டை வெட்டி அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த பீடத்தின் முன்பு தெளிப்பார்களாம். அந்த தலைமை குரு அதை எடுத்து கடவுள் முன்பு காமித்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருவார்களாம். இப்படி அங்கு நடக்கின்ற அப்படி ஒன்றுதான் இந்த வாரத்திலே நடக்க போகின்றது. எப்படி அங்கே தலைமை குரு ஆட்டை வெட்டி இஸ்ரேல் மக்களுக்கு பாவத்திற்கு பரிகாரத்தை பெற்று கொடுத்தாரோ, இயேசு கிறிஸ்து தன்னையே கையளிக்க போகின்றார். அங்கே தலைமை குரு ஆட்டை வெட்டுகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னையே என்று நமக்காக சிலுவையிலே கையளிக்க போகின்றார். அதான் நாம் இன்னைக்கு அந்த பதிலை பாடலை பார்த்தோம். கிறிஸ்து தன்னை தாழ்த்தி சிலுவையை ஏற்றுக்கொள்கின்றார். எப்படிப்பட்ட சிலுவையை ஏற்றுக்கொள்கின்றார், ஒரு சாக போகின்ற ஒரு சிலுவையை ஏற்றுக்கொள்கின்றார். இணைய சட்டத்தில் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு தெரியும், சபிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் சிலுவையில் அறையப்படுகின்றார்களோ அவர்களாம் மனிதர்களாக ஏற்றுக்கொள்ள கூட முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிலுவையை தான் இயேசு கிறிஸ்து வருகின்ற நாட்களிலே ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக, அவரு செஞ்ச பாவத்துக்கள்ல மற்றவர்களுக்காக அல்ல, என்னுடைய பாவம், நான் செய்த அந்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னையே ஒப்புக் கொடுக்க போகின்றார். அதைத்தான் இந்த வாரம் முழுவதும் வருகின்ற சனிக்கிழமை வரை நாம் தியானிக்க போகின்றோம். அதை தியானிப்பதற்காகத்தான் இன்று நாம் தொடங்குகின்றோம். இந்த தென்னங்கீற்றுகளை எடுத்துக்கொண்டு எப்படி அன்று மக்கள் ஒலிவர் கிளைகள், நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த இடம் நாசரேத்து, எகிப்து, பெத்லகேம், எருசலேம், இந்த இடத்திலே அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இந்த நம்மை போன்று தென்னங்கீற்றுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு போவதில்லை. என்ன பண்றாங்க, ஒலிவர் கிளைகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். இந்த ஒலிவர் கிளை என்ன அடையாளம்னா நமக்கு தெரியும், இது ஒரு
வெற்றியின் அடையாளம். இதில் முதலே யார் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்கர்கள் ஏத்தென்ஸ் நகரிலே விளையாட்டு போட்டிகளுக்கு பயன்படுத்த ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒலிம்பிக் அப்படின்னு இந்த விளையாட்டு போட்டியிலே யாரெல்லாம் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஒலிவர் கிளையிலான ஒரு மகுடத்தை செய்து அவர்களுக்கு தலையில வைப்பாங்களாம். ஏனென்றால் அது வெற்றியின் அடையாளம். ஒலிவர் அப்படின்றது கிளை என்பது ஒரு வெற்றியின் அடையாளம். இரண்டாவது, ரோமையர்கள் போரிட்டு அதிலே வென்று அதற்கான ஒரு அறிகுறியை கொள்ளும் பொழுது அந்த புறாவிலே அந்த ஒலிவர் கிளை அந்த காலில் வச்சு அவர்கள் அனுப்புவாங்களாம். அந்த ஒலிவர் கிளை அந்த புறாவின் கால்களில் இருந்தால் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், இல்லைன்னா இல்லை. இது இந்த ஒலிவர் கிளையானது ஒரு வெற்றியின் அடையாளமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த ஒலிவர் கிளையை தான் இயேசு கிறிஸ்து என்று எடுத்து செல்கின்றார். இது ஒரு வெற்றியின் அடையாளமாக இருந்தாலும் ஆனா இயேசு கிறிஸ்து எங்க போறாரு? தன்னை கையளிக்க போகின்றார். சிலுவையிலே தன்னை கையளிக்க போகின்றார். இது எப்படி இதனோடு தொடர்பாகும் என்று பார்க்கின்ற பொழுது, ஒலிவர் கிளை வெற்றியின் அடையாளமாக இருந்தாலும் அது எதற்கும் பெரிதாக பயன்படுவது நாம் எடுத்துக்கொண்டு போகின்றோம். ஆனால் அதிலே இருக்கின்ற அந்த காய்கள் நசுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அதிலிருந்து வருகின்ற அந்த எண்ணெய் தான் என்ன ஆகுது? ஒரு பெரிய மருந்தாக பயன்படுகின்றது. ஒரு பெரிய மருந்தாகவும் இன்று உலக அளவிலே ஒலிவர் அந்த ஆயில் அந்த எண்ணெய் என்பது மிக விலை உயர்ந்த ஒரு எண்ணெயாகவும் இருக்கின்றது. எப்படி அந்த காய்கள் நசுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அதிலிருந்து வருகின்ற அந்த எண்ணெய் பிறருக்கு உயிர் தருகின்றதோ, உயிர் மருந்தாக மாறுகின்றதோ, அதே போன்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உடைக்கப்பட்டு அவர் சிந்துகின்ற அந்த இரத்தத்தின் மூலமாகவும் அவர் படுகின்ற அந்த பாடுகளின் மூலமாகவும் நமக்கு உயிரளிக்க போகின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை எதிர்கொண்டு இருக்கின்ற நம்மையே நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெரிய ஒரு பார்வையாளர்களாக மட்டுமில்லாமல் வருகின்ற இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பாடுகளிலே நம்மையே நாம் முழுமையாக அந்த பாடுகளிலே அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவை எப்படி உடைக்கப்பட்டாரோ அதே போன்று நாம் செய்கின்ற அந்த பாவங்களுக்காக நம்மை உடைத்து ஒரு புதிய வாழ்வை நாம் பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டது சாதாரண ஒரு பாடுகள் அல்ல. அதன் மூலமாக அவர் மீண்டும் உயிர் தெழுந்தார். அதனால தான் பாருங்களேன், இறப்பை நாம் தனியாக பார்க்கின்ற பொழுது அதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. ஆனால் இறப்பிற்கு அடுத்து உயிர்ப்பை சேர்த்து பார்க்கின்ற பொழுதுதான் அதற்கு உண்மையான ஒரு அர்த்தம் இருக்கும். எனவே இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் எப்படி உயிர்ப்பை நோக்கி அவரை எடுத்து கொண்டதோ, கடவுள் அவரை உயர்த்தி ஒரு மேலான ஒரு இடத்திற்கு எடுத்து சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பதிலடி பாடல் பாடணும். அதே போன்று நாமும் நம்முடைய பாவங்களுக்காக இந்த பாடுகளை தியானிக்கின்ற இந்த வாரத்திலே நம்மையே உடைத்து ஒரு புதிய வாழ்வு பெற நமக்கும் பிறருக்கும் ஒரு புதிய ஒரு மருந்தாக உயிர் தருகின்ற அன்பான ஒரு மருந்தாக மாற இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். Yesu
அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இயேசுனுடைய பாடுகளை தியானிக்க அடியெடுத்து வைத்துள்ள நாம் ஆண்டவருடன் நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். அறிவித்து இயேசுவின் பக்கம் எல்லா மக்களையும் ஈர்த்திட வேண்டிய ஆற்றலை தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தலைவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்வழியில் நடத்திடவும், இவர்கள் தங்களின் தன்னலத்தை துறந்து மக்களின் வாழ்வாதாரங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்ந்திட நல்லுள்ளத்தை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் இளைஞர்கள் இன்றைய நவீன தொடர்பு சாதனங்களில் அதிகம் மூழ்கி விசுவாசம், பக்தி, சமூக அக்கறை ஆகியவற்றை மறைந்து வாழும் நிலையிலிருந்து விடுபட்டு உமது அன்பினை உணர்ந்து வாழ அருள் புரியும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மிறைவா, குருத்தோலை ஞாயிறை சிறப்பிக்கும் நாங்கள் உம்மை போன்று எல்லாவித துன்பங்களையும் சந்தித்து வெற்றி கொள்ளவும், குறிப்பாக ஏழ்மை, நோய்கள் போன்ற துன்பங்களில் இருந்து விடுபடவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக செல்வங்களின் மீது பற்று கொண்டு நிலை வாழ்வை இழந்து விடாமல் என்றும் விண்ணுக்குரியவை மீது நாட்டம் கொண்டு எங்கள் வாழ்வை பாதுகாத்து கொள்ள மன உறுதியை தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறிது நேரம் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தேவனுக்கு
புது வாழ்வு தருகிறார். சொந்த மகனை தந்த கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். மருத்துவமே மணமகனின் பாதமேடிலே இசை மீட்டும் வீணையாக போற்றி புகழ்கிறேன். உள்ளமே அவரிலே புது பாடல் பாடுவே. நன்மை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதை தருகிறேன். நன்மை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதை தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சியாகவும் ஆட்சியாகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அழைத்த நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் பாடுகளினால் நீர் எம்மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. Hosanna, 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 Hosanna,
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டீ. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அற்புதமான இந்த புனித நாளுக்காக நன்றி செல்வோம். இயேசுடைய திருப்பாடுகளுடைய இந்த புனித வாரத்தின் முதல் நாளாகிய குருத்தோலை ஞாயிறு. நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது இப்படியாக இந்த நாளை நினைவு கூறுவேன். அந்த குருத்தோலை அதில் சிலுவை செய்கிறது. அதுதானா குருத்தோலை? இதனுடைய அர்த்தமே தெரியாமலே இத்தனை ஆண்டுகள் நின்றும் கூட அநேக நம்மில் இருக்கலாம். தந்தை மிக அழகாய் சொன்னது போல இது ஒரு வெற்றி பயணம். இயேசுடைய எருசலேம் நோக்கிய வெற்றி பயணம் அல்ல, வெற்றி பயணம். இந்த உலகத்தை மீட்பதற்காக இயேசுவை மக்கள் ஓசன்னா ஓசன்னா என்று அவரை புகழ்ந்து பாடி எருசலேம் நோக்கி சென்ற ஒரு வீர பயணம். எனவேதான் இந்த பயணத்தை நாம் கூட மேற்கொண்டோம்.
ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருப்பாடுகள் புனித வாரத்தினுடைய முதல் நாளை இந்த குருத்து ஞாயிறாக கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுகிறார். நம்மை மீட்பதற்காக, நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக, நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தான் இயேசு வெற்றி வீரராய் எருசலேமை நோக்கி, துன்ப களத்தை நோக்கி, சாவை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றவராக சென்றதை தான் இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகிறார். கண்களை மூடுவோம். இதோ இந்த அற்புதமான தவ காலத்தை துவங்கினோம். பல தவ முயற்சிகள். இப்போ கிளைமேக்ஸ் வரப்போகிறோம். இந்த வாரம் தான் கிளைமேக்ஸ். இயேசுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, அவை இதெல்லாம் ஒரு வருடம் வருகின்ற ஒரு நிகழ்வாகவே, வாடிக்கையான ஒரு நிகழ்வாக அப்படின்னா அது அர்த்தமற்ற ஒரு பயனற்ற ஒரு விழாவாக மாறிவிடும். ஒவ்வொரு விழாவும் நமக்கு ஏதோ ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். எனவே கண்களை மூடுவோம். இந்த புனித வாரத்தில் நாம் காணக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டை இப்படியாய் ஒரு குருத்து ஞாயிறை காணக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்திருப்பதற்காக நன்றி செல்லவும். இந்த ஒரு வார காலம் உண்மையாகவே நாம் இயேசுவை பற்றி அதிகமாக அப்படியே பாடுகளை தியானிக்க, இது வருகிற ஒவ்வொரு நிகழ்வும் பல பல அர்த்தங்களை நம்மோடு வாழ்வோடு உரசி பார்க்க, நம்முடைய வாழ்வுடைய யதார்த்தங்களோடு அர்த்தப்படுத்தி வாழ கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனுடைய ஆழத்தை, அர்த்தத்தை புரிந்து கொண்டு அற்புதமான ஒரு ஆன்மீக பயணத்தில் நாம் மேற்கொள்ள அருள் வேண்டுவோம். சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி வர அத்தனை பேருக்கா, நம்முடைய ஜெபோதிகை கேட்ட யாவருக்கா, பலவிதமான துன்பங்களோடும் துயரங்களோடும் வேதனைகளோடும் உடல்நல குறைகளோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அத்தனை பேருக்காகவும் ஜெபிப்போம். இதோ இந்த அற்புதமான நிகழ்விலே குருத்து ஞாயிறு பவனியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்க நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்டு வேண்டெடுக்கா. இயேசுவை போல நாம் வெற்றி வீரராக தொடர்ந்து அதே உத்வேகத்தோடு பயணிக்கக்கூடிய வலிமை சக்தி ஆண்டவர் தருவார் நம்பிக்கையோடு அருள் வேண்டுவோம். உயிர்த்தெழுவம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளை இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமகளில் ஏற்றில் அனைவர் மீது இரக்கமாய் கடவுளின் கண்ணிதாயான் விடுதமிக்க மரியால் அரோக்கியன் நம்முடைய கணவரான விடுத யோசேப், நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான விடுத அந்தோனியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தேவசகாய், உலகில் எமக்கு உகந்தவராய் இருந்தோர் அனைத்து புனிதருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவடியான் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Jai
எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சிலுவை பயணத்தை நோக்கி வெற்றியின் சின்னமாக பயணித்தவர். நாமும் இவரோடு பயணிக்க நற்கருணை வடிவிலே நம்மை தேடி வருகின்றார். இவரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இறைவா
வானபூமி இந்த வாழ்க்கையாவுமே தேவர்கள் தந்தது. வாசம் நேசம் பல பார்க்கையாவுமே தேவநாமம் சொல்லுது. அன்பானவர்களே, இன்று ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு. தெரியும், இன்று காலை 6:15 மணிக்கு நாம் திருப்பலியோடு அதனுடைய முடிவிலே விடையாய் ஒரு பவனி, தொடர்ந்து இந்த ஒரு திருப்பலி மாலை 5:20 ஆங்கிலத்தில் நமக்கு ஆங்கில திருப்பலிக்கும் 5:20 இந்த குருத்தோலைக்கு வந்திருப்போம். அதைத் தொடர்ந்து ஆங்கில திருப்பலி நடைபெறும். அவ்வாறு 6:30 மணி திருப்பலியிலும் தமிழ் திருப்பலியும் மாலை திருப்பலியும் குருத்தோலைகள் மந்திரிக்கப்பட்டு கொடுக்கப்படும். அப்படி ஆகிய இந்த நாளிலே நம் மத்தியிலே அற்புதமான இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்தவர் அருள் தந்தை விதுஸ் அவர்கள். தந்தை அவர்கள் OMI அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்தவர். நான் அம்பத்தூரிலே பங்கு தந்தை ஆண்டபோது என்னிடம் திருத்தொண்டராக ஒரு ஆண்டு காலம் அவர்களோடு பயணித்தவர். அற்புதமான ஒரு திறமையான அறிவு ஜீவி அவர். நிறைய இன்டலெக்சுவலி இஸ் குட். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் மேல்படி படித்த போது அந்த அமலமரி தியாகிகள் சபையில் ஃபிலாசபி மெய்யியல் மாணவனுடைய பயிற்றுவிக்கை இல்லத்தில் பேரம்பாக்கம் அங்கே இருக்குது, இந்த திருவள்ளூர் பக்கத்தில் பேரம்பாக்கம். அந்த இடத்துல அந்த குரு மாணவனை பயிற்றுவிக்கை இல்லத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார். மத்தியிலே நமக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றி அழகான ஒரு மறைவை கொடுத்து ஜெபித்த தந்தைக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாள் இப்படி சிறப்பாக நடைபெற பல நல்ல உள்ளங்கள் உதவி செய்திருக்காங்க. குறிப்பாக அந்த குருத்தோலை, உங்களுக்கு தெரியும், கோயம்பேடில் ஒரு இலை 3 ரூபாமா. நீங்கள் வச்சிருக்க இலையெல்லாம் பாருங்கள், ஒரு குருத்து 3 ரூபா கோயம்பேடில். ஏன்னா இன்னைக்கு சென்னையில் தென்னை மரமே இல்லை, எல்லாம் வெட்டிட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்லை. அதான் சொன்னேன், ஒருத்தர் ஒன்றுடு சொன்னால் நம்பால் கத்தையா, ஒத்தையாடு சொன்னால் கத்தையா பிடிக்கிறான். ஆனால் எனக்கு என்ன வருத்தமாக இருக்கும், இப்போ எத்தனை போயிடுவீங்க? ஒரு நாள் சொல்வேன் நான், அன்னைக்கு எத்தனை வாங்க எப்போ அது விபூதி எத்தனை வாங்கினாச்சு, எங்கே தான் போகும் தெரில. இந்த வீட்டை க்ளீன் பண்ண குப்பை தூக்கி போட்டுருவீங்க இல்லை? அதுதான் உங்கள் ஆசை. சரி, ஓகே, போட மாட்டீங்களா? பத்திரமா வச்சுங்க. இது சும்மா விளையாட்டுக்காக இல்லை, அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது சொன்ன மாதிரி. எனவே இல்லை உங்களுக்கு கொடுங்க, 2-3 பேர் வச்சுருந்தா நிறைய பேர் லேட்டாக வந்தால் நினைக்கிறேன். நம்ம 6000 ஓலை வெட்டியிருக்கோம் நினைக்கிறேன். அது எல்லாமே காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது நினைக்கிறேன். அப்படி யாருக்காவது வேண்டும் என்றால் 5-10 வைத்திருப்பவர்கள் அடுத்தரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த குருத்தோலை வெட்ட உதவி செய்த இதெல்லாம் எட்டுநாயக்கம்பட்டியிலிருந்து எடுத்து வந்த ஓலைகள், அங்கேருந்தான் வந்துச்சு ஓலைகள். ஆகவே அதை உதவி செய்த திருவேற்காடு திரு பிரான்சிஸ் ஜான் மற்றும் நம்முடைய இளையோர் குழுவினர், பாடகர் குழுவினர், இப்படி பல ஆலய பணியாக என்று நமக்கு உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நமக்கு உதவி செய்வதற்காக இந்த உருவாக மத்தியில் வந்திருப்பவர்கள் அருள் சகோதரர் ஆரோக்கியராஜ், சென்னை மயிலை மறை மாவட்டம், 2ஆம் ஆண்டு மெய்யியல். இருக்காரா? எங்க வாங்க, அப்படின்னு வந்து வாங்க. நம்முடைய ஆரோக்கிய சாமி 3ஆம் ஆண்டு நம்மோடு பயணிப்பவர் ஸ்மித் ஆகிய 3 பேரும் இந்த ஒரு வார கால் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்வார்கள். அவளுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அப்படியே அன்போடு வரவேற்போம். நான் சொன்ன மாதிரி ஒரு புனித வாரம், ஒரு முக்கியமான ஒரு வாரத்தை 2025ஆம் ஆண்டு ஒரு ஹோலி வீக் புனித வாரத்துக்குள்ளாக செல்கிறோம். எனவே நான் சொன்ன மாதிரி ஒன்று தான் நான் உங்கள்கிட்ட விரும்பி கேட்பது, எதுவுமே எனக்கு பண்ண வேண்டாம், இந்த நோட்டீஸை பார்த்து டைமுக்கு வந்துடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா, நிறைய பேர் நேரத்துக்கு அப்போ லேட்டாக வந்தவங்க வரக்கமாக லேட் கம்மஸ் இருப்பாங்க, அது அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வருகின்ற வியாழன், வெள்ளி, சனி ஆகிய முக்கிய நிகழ்வு உங்களுக்கு தெரியும். ஆகவே அத்தனை நிகழ்வுக்கும் நேரத்தோடு வந்து கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். வருகின்ற 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருத்தைல திருப்பலி எண்ணெய் மந்திரிப்பு. தந்தை சொன்னது போல ஆலிவ் ஆயில், அதிலிருந்து நமக்கான எண்ணெய்கள் எடுத்து நமக்கு ஞானஸ்தானம், இந்த திருவருட்சாதனங்கள், புது நன்மை, உறுதி பூசுதல் மற்றும் அவஸ்தைக்கு கொடுக்குற அந்த எண்ணெய்கள்லாம் மந்திரிப்பு நிகழ்வானது நம்முடைய பேராலயத்தில் நடைபெற இருக்கு. செவ்வாய்க்கிழமை குருக்களாகிய நாங்கள் எங்களுக்கான ஒரு நாள் தியானத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். அன்று மாலை 5:30 மணிக்கு நம்முடைய பேராலய தலைமையில் ஒரு 450-500 குருக்கள் ஒன்றாக இணைந்து இந்த எண்ணெய் மந்திரிப்பு திருப்பலியானது நம்முடைய சாந்தோம் பேராலயத்தில் மாலை 5:30 மணிக்கு நடைபெறும்.
எனவே வழக்கம் போல் நம்முடைய பங்கில் காலை 6:30 மணி 11 மணி மாலை 6:30 மணி திருப்பி நடைபெறும். குருக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து சாந்தம் கலந்து கொண்டால் நல்லா இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் நான் சொல்றது. எனவே மாலை 5:30 மணிக்கு துவங்கி 7:30 மணிக்கு இந்த எண்ணெய் மந்திரிப்பு திருத்தைல மந்திரிப்பானது நடைபெறும். அதாவது புனித வியாழன், உங்களுக்கு தெரியும் பெரிய வியாழன் அன்று வழக்கம் போல் நடைபெறுக காலை திருப்பலி நடைபெறாது. அன்று மாலை சரியாக 6 மணிக்கு ஜெபமாலை நம்முடைய ஆலய வளாகத்தில் இதற்கான ஏற்பாடு 3 நாட்களும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனது ஒரே ஒரு விருப்பம் வேண்டுதல் மீண்டுமாக நாம் இந்த நிகழ்விலே பக்தியோடு அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு நேரத்தோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அன்னைக்கு நற்கருணை பற்றி நிகழ்வு, குருத்துவத்தை ஏற்படுத்திய நிகழ்வு, பாதம் களம் சடங்கு, நற்கருணை இடமாற்றம், நற்கருணை ஆராதனை என்று நற்கருணை பற்றி அநேக விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம். நம்ம மத்தியில் அருட்தந்தை அல்போன்ஸ் லாசர் சலேசிய சபையைச் சேர்ந்து திருப்பத்தூரில் பேராசிரியாக பணியாற்றி கொண்டிருப்பவர் நம்மை வழிநடத்த நம்மோடு இணைந்து இருக்க வருகிறார். எனவே நன்று நான் சொன்ன மாதிரி பெரிய வியாழன் நடைபெறுக அத்தனை நிகழ்விலும் எங்கள் நேரத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். சொன்ன மாதிரி இந்த ஆராதனை, நற்கருணை ஆராதனை 8:30 மணிலேருந்து போட்டிருக்கோம். எப்போவே போட்டாச்சு. அங்கே வந்துட்டு ஒரு 2 பாட்டை பாடிட்டு ஏதாவது ஒரு புக்கிலேருந்து ஒரு ஜபத்தை வாசித்து போகாமல் முடிந்த அளவு இந்த நற்கருணை ஆராதனை அர்த்தப்படுத்தணும். அதான் நான் விரும்புவேன். அதற்கான தயாரிப்புகள் நீங்கள் ஒரு அன்பியமாக அனைவருக்கும் வாய்ப்புகளை கொடுத்து விவிலிய வாசிகளை வாசிப்பது, மன்றாட்டு, ஜபிப்பது, இவை கொடுக்கப்பட்ட 1/2 மணி நேரமாக 1 மணி நேரமாக முக்கியம். எப்படி அதில் நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது, பங்கேற்பு இருப்பு என்பதுதான் முக்கியம். எனவே முன்கூட்டியே உங்கள் டைம் டேபிளாக போட்டாச்சு, நோட்டீஸ் போட்டாச்சு, வாட்ஸ்அப்பில் இருக்குது. எனவே அந்தந்த நேரத்தோடு வந்து நீங்கள் இந்த பெரிய வியாழன் இரவு துவங்குகிற அந்த நற்கருணை ஆராதனை வெள்ளிக்கிழமை மாலை வரை நடைபெறுகிற நற்கருணை ஆராதனையிலே ஆண்டவரோடு இணைந்திருக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறே உங்களுக்கு தெரியும், இந்த தவ காலத்தில் அந்த தவ காலத்தினுடைய துவக்க நாளிலே அந்த 20 நன்றி உங்களுக்கு கொடுத்தோம். இந்த ஊண்டியல்கள் நம்ம அநேகர் கரிமீன்லாம் சாப்பிடாம நிறைய உணவுகளை தவிர்த்து சிகரெட் இது மாதிரியான குடியெல்லாம் தவிர்த்து இருப்போம். இந்த ஊண்டியில் கொடுக்கப்படுகிற காணிக்கை உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் இப்படி பங்குல இருக்கிற எளிய மாணவருடைய கல்வி நிதிக்காக நாம் செலவழிக்கிறோம். எனவே அந்த உண்டியெல்லாம் வாங்கின்னு போனவங்க 10 ரூபா வீட்டிலே வச்சுக்காதீங்க. எனவே அந்த உண்டியலில் நீங்கள் சேமித்து வைத்த அந்த பணத்தை இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு உதவுவதற்காக நீங்கள் வருகின்ற பெரிய வியாழன் அன்று எடுக்கப்படுகிற காணிக்கையில் தாராள உள்ளத்தோடு வந்து கொடுத்து உதவுமான்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு கூட உங்களுக்கு தெரியும், இந்த பிடி அரிசி நிறைய பேர் இந்த அரிசிகளை எடை கொடுக்க விரும்புவீர்கள். சில பேர் மூட்டையாக கூட வந்து கொடுப்பீங்க. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து நம்முடைய வின்சென்ட் பான் நம் பங்கில் இருக்கிற ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். எனவே அப்படியாக அந்த வியாழக்கிழமை அந்த வாரத்தில் நாளையிலேருந்து நீங்கள் கூட எடுத்து கொடுக்கலாம் அரிசிகள். இது வந்து நம் பங்கில் இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு பெரிய உதவியாக இருக்கும். அவ்வாறே உயிர்ப்பு பெருவிழாவுடைய செலவுகளுக்காக அன்பியங்கள் வாயிலாக கவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில அன்பிய பொறுப்பாளர்கள் கவர்களை எல்லாம் கலை பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் நிறைய அன்பிய பொறுப்பாளர் கொடுக்கல. எனவே அன்பிய பொறுப்பாளர்களுடைய தேடி வருகிற போது தாராள உள்ளத்தோடு இந்த கவர்களை கொடுத்து உதவி செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே நம்முடைய பிள்ளைகள் இளையோர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் கூட ஏழை ரோட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு 50 அல்லது 100 பேருக்கு உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறான். இது வந்து யாருன்னா பல நல்ல உள்ளங்கள் நம்முடைய பங்கில் இருக்கிறவங்க வழியாக இவங்க யாரு கொடுப்பாங்கன்னா, ரோட்டில் உட்காந்து கொண்டு இருப்பீர்கள், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் சாப்பாடுக்காக இருக்கிறவர்களுக்கு இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மாதமும் இதை செய்து கொண்டு இருக்கிறான். இன்றும் அதை செய்ய இருக்கிறார். அவளுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புகளுடைய நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டம் பல பணிக்குழுக்கள் வைத்திருக்கிறார். அதில் மிக சிறப்பாக விவிலிய பணிக்குழு, அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பணிக்குழு. பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய மறை மாவட்ட அளவில் விவிலியத்திற்கான நான் சொல்லுவேன் பைபிள் குவிஸ் காம்படிஷன் நம்முடைய பங்கிலிருந்து நிறைய பேர் இதில் பங்கேற்று கொண்டிருக்கார். நம்முடைய சென்னையில் நிறைய பங்கிலிருந்து அநேகர், அஃப்கோர்ஸ் நம்ம பங்கிலிருந்து 2 பேர் வந்து பங்கேற்று அவங்க பார்த்தீங்கன்னா 96 மதிப்பெண்களை பெற்று 3வது இடத்தையும் 95வது மதிப்பெண் பெற்று 2வது இடத்தையும் பெற்று வந்திருக்கிற நம் பங்கை சேர்ந்த சரண்யா மார்கரெட் அவளை அன்போடு அழைக்கிறோம். வாங்க சரண்யா மார்கரெட். அவங்க வந்து முதல் பரிசு 96 பரிசு பெற்றிருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு சின்ன பரிசு அளித்து மிகவும் உதவி பங்கு தந்தை விதுஸ். வாங்க தந்தை அவர்கள் அவர்களுக்கு இதை போடுங்க பலத்தை ஒரு கரவழி கொடுப்போம். திரும்பிங்க போட்டுட்டு நிறைய பேர் பங்கேற்கலாம். நம்முடைய மறை மாவட்டத்தில் நடத்தப்படுகிற இந்த விவிலிய
பைபிள் குவிஸ் ப்ரோக்ராம் நிறைய ஒவ்வொரு ஆண்டு நடத்தி கொண்டு இருக்கான். 2வது பரிசை திரு யோவான் அவர்கள் 95 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். யோவான் வரவில்லை, அவருடைய மாமா அதை பெற்றுக்கொள்கிறார். பலத்தை ஒரு கரவடி கொடுத்து அவருக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Hosanna,
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.